ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எறும்பும் வெட்டுக்கிளியும். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு காட்டில் ஓர் எறும்பும் ஒரு வெட்டுக்கிளியும் ஒன்றாக வசித்து வந்தன. எறும்பு மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும், எப்பொழுதும் தன் வேலையில் மிகவும் கவனமாக இருக்கும். ஆனால் வெட்டுக்கிளியோ எப்பொழுதும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் தன்னுடைய நேரத்தை வீணாக கழித்து கொண்டும் இருக்கும். கோடைக்காலம் தொடங்கியது. எறும்பு வழக்கம்போல் மழை காலத்திற்குரிய தன் ஆகாரத்தை சேர்த்து வைக்க ஆரம்பித்தது. மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்தது. வெட்டுக்கிளியோ ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சுற்றி கொண்டு திரிந்தது. வெட்டுக்கிளியை பார்த்து எறும்பு, இப்பொழுது கோடைக்காலம், நீ மழை காலத்திற்காக ஏன் உனக்கு ஆகாரம் சேமித்து வைக்கக்கூடாது என்று கேட்டது. வெட்டுக்கிளியோ, இந்த கோடை காலத்தை நான் பறந்தும் ஆடியும் தான் கழிப்பேன். மாரிக்காலம் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம். நான் உன்னைப் போல சேர்த்து வைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டது. எறும்பும் வெட்டுக்கிளியிடம் சொல்லி ஒன்றும் பயனில்லை என்று தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தது. கோடைக்காலம் சென்றது, மாரிக்காலம் வந்தது. மழை நன்றாக பெய்ய ஆரம்பித்தது. மழைக்காக ஆகாரம் சேர்த்து வைத்த எறும்பு கவலைப்படாமல் தம் வீட்டினுள் இருந்து சாப்பிட்டு கொண்டும் தன்னை காப்பாற்றி கொண்டது. வெட்டுக்கிளிக்கோ சாப்பிட ஒன்றுமில்லை. குளிரில் நடுங்கியது. எறும்பிடம் வந்து, எனக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடு என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டது. அதற்கு எறும்பு, நான் வேலை செய்து ஆகாரம் சேமித்த பொழுது நீ ஆடிப்பாடி மகிழ்ந்தாய், இப்பொழுதும் போய் அதையே செய் என்று கோபமாக சொல்லி ஆகாரம் கொடுக்க மறுத்துவிட்டது. வெட்டுக்கிளி மிகவும் வெட்கத்துடனே சென்று விட்டது. நம் எல்லோருக்கும் எறும்பை பற்றி நன்கு தெரியும். அது ஒரு சுறுசுறுப்பான ஜந்து. எறும்பு எவ்வாறு ஆகாரத்தை சேமித்து வைத்ததோ அதைப்போல நாமும் வேத வசனத்தை தியானித்து ஆராய்ந்து முடிந்தவரை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேத வசனங்கள் கிடைக்கக்கூடாத காலம் அதி சீக்கிரத்தில் வருகின்றது. ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும் இதை பற்றி கூறுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது கூறுகிறார். சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனம். நாமும் நமக்கு கிடைத்த நேரத்தில் வேதத்தை ஆராய்வோம், தியானிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.